சபா இரவு வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல, நினச்சும் பார்க்கல, நம்பவும் முடியல. ரொம்ப நன்றி. என் அன்பு உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபோ பண்ண மாட்டேன்றீங்க. நான் ஒரு நான் இப்போ தான் ஒரு 2-3 மாதம் தான் ஆச்சு. இதில் 10 வருஷமாக நான் யூடியூப்பு வழிபோக்கணுன்ட்டு வச்சுருக்கேன். ஏதோ விளையாட்ட ஆரம்பித்தேன். இப்போது கொஞ்சம் தீவிரமாக இருக்கேன் இந்த 2 மாதத்தில். இன்றைக்கி எனக்கு 55,000 வியூவர்ஸ் இருக்காங்க, 1500 லைக் வந்திருக்கு, சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நான் இப்போது முழு மூச்சாக இதுலேயே இறங்கியிருக்கேன். ஓகேங்களா? என்ன ஒன்று தெரியுங்களா, நம்ம பண்ணுறது வெளியே சொல்லக்கூடாது. நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி. ஒரு டீ கூட 10 ரூபா. இன்றைக்கி 10 ரூபா இல்லாமல் ஒரு டீ குடிக்க முடியல. கண்டிப்பாக அந்த ஒரு டீ நான் ஒருத்தருக்கு டெய்லி வாங்கி தரேன். இன்னும் என்னை ஊக்குவிங்க ப்ளீஸ், என்னை ஊக்குவிங்க. எனக்கு இந்த யூடியூப்பில் சம்பாரித்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை. நான் நல்ல நிலமையில் இருக்கேன். எனக்கு நல்ல மனைவி, நல்ல 2 பிள்ளைகள், நல்ல மருமகள் இல்லை, என்னுடைய மகள். அப்படி எங்கள் குடும்பம் ஹாப்பி ஃபேமிலி. நானும் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வயசு 63 வயசு. இருந்தாலும் இன்றைக்கி நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன், சும்மா இல்லை. இந்த யூடியூப்பில் வந்த வருமானம் தான் எனக்கு சாப்பாடு, இல்லை நான் ஃபேமஸ் ஆகணும், புகழாகணும். நோ நோ நோ. என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, குழந்தைகள், மகள் எல்லாரும் நல்லா செட்டில்டு. ஓகே. எனக்கு கொஞ்சம் ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம், யாருக்காச்சும் ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடல். அதனால தான் நான் இவ்வளோ தீவிரமாக இப்போ இந்த 3 மாதமாக இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக நான் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள் ஆதரவோடு. நீங்கள் எனக்கு காசு பணம் நோ 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 அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. கண்டிப்பாக நான் இப்போ இந்த என் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோட்டு நான் இதில் முழுசாக இன்வால்வ் ஆக முடியல. இதுவே அப்படின்னு நினச்சேனாக்கா நான் 1 லட்சம் லைக் 2 அப்படி போவேன். அதெல்லாம் வேண்டாங்க. நார்மலாக படிப்படியாக ஸ்டெப்பாக இங்கே ஒரு படியிலேருந்து 100 படிக்கு போயிட்டேன்னு வைங்க, தொப்படி கீழே விழுந்துருவேன். அப்படி வேண்டாம். மொல்லமாக போவோம். மொல்லமாக 1 2 3 அப்படி போனோம். அதுதான் எண்ணிக்கை. 1லேருந்து 100 போனால் அது எண்ணிக்கை இல்லை, அது சரிவு. அதனால் என் அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, என்னை ஆதரியுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது எல்லாமே தவறாக இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் என்னுடைய குறையை நீங்கள் சுட்டி காட்டுங்க. என் அன்பு உறவுகள் நீங்கள். அதை நான் தவறாகவே எடுத்துக்க மாட்டேன். இன்னொன்று கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுங்க, என்ன இவன் எம்ஜிஆராக எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைங்க, நான் எம்ஜிஆர். அவர் எங்கேயோ இருக்கார், பெரிய தலைவர் அவர். என்னுடைய முகம் அந்த பிம்பிள்ஸ், அந்த மருவு அதெல்லாம் இருக்குல்ல, அதை மறைக்கிறதுக்கோசரம் தான் நான் கதாநாயகனை காட்டிக்கிறதுக்கோசரம் அதை போட்டுக்கிட்டு அப்படி சீன் காட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க. அந்தளவுக்கு நம்ம மூஞ்செல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ மூஞ்சி இல்லை. என்றைக்கும் ஒரே தலைவனா எம்ஜிஆர் தான். நம்ம சும்மா அப்படியே டம்மி பீஸு அப்படி பண்ணுறோம். கண்டிப்பாக நானும் வாழ்க்கையில் சாதிக்கணுன்னாக்கா எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ இல்லை. நான் ஒரு லட்சியம், ஒரு பொது தொண்டு பண்ணோன்ட்டு இதில் இறங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவோம். அதெல்லாம் இல்லை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இனிமேல் தீவிரமாக பண்ணணுன்ட்ருக்கேன். நான் மட்டும் பண்ண முடியாது, நீங்களும் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஓகே.
அதனால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் நான் உங்கள்கிட்ட கேட்கலைங்க. தயவுசெய்து நான் யார்கிட்டேயும் காசு கொடு அது கொடுன்னு கேட்க மாட்டேன். கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன். நான் என் சொந்த காசை வச்சு தான் நான் இனிமேல் எல்லாத்துக்கும் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். அதனால் உங்கள் அன்பு இதயத்தில் எனக்கு ஒரு நல்ல சின்ன இதயத்தை கொடுக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.